இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாலே சயின்டிஃபிக்கலா அதுக்கு ப்ரூஃப் இல்லைங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாவே சயின்டிஃபிக்கா கிரிட்டிக்ஸ் சொல்றாங்கன்னா ஏன்னா ப்ரூவ் கிடையாது. இது சித்த மருத்துவம்ன்றது கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் இது எப்போ இருக்குது, எப்போ இருந்து பழக்கத்தில் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. இது அனுபவம் சார்ந்த மருத்துவம் தான். ஆனா நீங்க நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க, இந்த சித்த மருத்துவம்ன்றது இந்த தென்னிந்திய பகுதிகளில் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு மருத்துவம். தமிழர்கள்ன்றது கிட்டத்தட்ட நிறைய ரொம்ப கிட்டத்தட்ட 3000-4000 வருஷமா 5000 வருஷமா இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. பேசிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அதுல சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. நம்ம எந்த மருந்தா இருந்தாலும் அதுல சில நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இல்லை. ஸோ சித்த மருத்துவம்ன்றது என்னது, நாங்க அந்த பொருளை ராவா தரோம். எந்த நோயா இருந்தாலும் 100% அப்படின்றத அவங்க ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அதை ஒன்று அதுல இருந்து டெரிவேட்டிவ்ஸை பிரிச்சு எடுத்து தராங்க, இல்ல அதை சிந்தட்டிக்கா உருவாக்கி தராங்க. அப்படி உருவாக்க தராம அதனால சில இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாலே சயின்டிஃபிக்கலா அதுக்கு ப்ரூஃப் இல்லைங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. உங்களோட பார்வை என்ன? இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாவே சயின்டிஃபிக்கா கிரிட்டிக்ஸ் சொல்றாங்கன்னா ஏன்னா ப்ரூவ் கிடையாது. இப்போ அதாவது இது சித்த மருத்துவம்ன்றது கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் இது எப்போ இருக்குது, எப்போ இருந்து பழக்கத்தில் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. இது அனுபவம் சார்ந்த மருத்துவம் தான். ஆனா நீங்க நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க, இந்த சித்த மருத்துவம்ன்றது இந்த தென்னிந்திய பகுதிகளில் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு மருத்துவம். தமிழர்கள்ன்றது கிட்டத்தட்ட நிறைய ரொம்ப கிட்டத்தட்ட 3000-4000 வருஷமா 5000 வருஷமா இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. தமிழன் எல்லா கலைகளிலுமே சிறந்து விளங்கிருக்காங்க. கட்டடக்கலை ஆகட்டும், இது கணிதமா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், கடல் சார்ந்த எவ்வளவு நுட்பமான அறிவுகளை கொண்டு இருந்தாங்க. ஆனா அவன் தன்னோட உயிரை பாதுகாத்துறதுக்காக பயன்படுத்திட்ட இந்த மருத்துவத்தை மட்டும் ஒரு அறிவியல் பார்வை இல்லாம வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, இப்போ மாடர்ன் பேஸ்டு மெடிசன் டெரைவ் பண்றாங்க. ஆனா அது பெரும் பொருளாதாரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா சித்த மருத்துவத்துல அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இப்ப ஆங்கில மருத்துவத்துல ஒரு மெடிசன் கொண்டு வராங்க, ட்ரையலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னாக்க அதை ஃபர்ஸ்ட் ஒரு எதுலாவது ஒரு டெரிவேட்டிவ் எடுப்பாங்க. அது ஒன்று பிளான்ட் டெரிவேட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களே சிந்தசிஸ் பண்ணுவாங்க, அதாவது உருவாக்குறாங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி உருவாக்குறாங்க. இப்போ பிளான்ட் டெரிவேட்டிவ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னாக்க, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில அந்த மருந்தை ஏதாவது ஒரு அதாவது ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் பிராக்டிஷனர் அதை அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அது கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த நோய்க்கு இந்த மருந்துன்ற அந்த லோக்கல்ல இருக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மருந்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சிம்டமோ இல்ல அந்த நோய்க்கோ அது ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்ப பொதுவா அந்த மெடிசன் யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஒரு பிளான்ட்ல இருந்து நமக்கு அதுல இருக்கிற ஏதாவது ஒரு அல்கலைடு தான் அந்த நோய்க்கு அவனுக்கு அந்த தீர்வை தருது அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அதுல என்னென்ன அல்கலைடு இருக்கு, அந்த அல்கலைடை எவ்வளோ டோசேஜ்ல கொடுக்கலாம், எவ்வளோ டோசேஜ்ல கொடுக்கும்போது அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இல்ல அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்ல சைட் எஃபெக்ட் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி அதை தான் கொண்டு வராங்க. சரிங்களா. இப்போ பேசிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அதுல சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. நம்ம எந்த மருந்தா இருந்தாலும் அதுல சில நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இல்லை. ஸோ சித்த மருத்துவம்ன்றது என்னது, நாங்க அந்த பொருளை ராவா தரோம். அவங்க ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அதை ஒன்று அதுல இருந்து டெரிவேட்டிவ்ஸை பிரிச்சு எடுத்து தராங்க, இல்ல அதை சிந்தட்டிக்கா உருவாக்கி தராங்க. அப்படி உருவாக்க தராம அதனால சில டிராபேக்கும் இருக்கு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆங்கில மருத்துவமே நான் தப்புன்னு சொல்ல. அதாவது என்ன அப்படின்னாக்கா இது நாங்க பயோஃபார்ம்ல கொடுக்குறோம். அதாவது சிம்பிளா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பூண்டுன்னு ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறோம். பூண்டுல அலிசின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டு பேசிக்கா எதால உருவானது அப்படின்னாக்க சல்ஃபர் தான் அதுல அதிகம். சல்ஃபர் அந்த சல்ஃபர் அந்த பூண்டோட மருத்துவ குணத்துக்கு முக்கியமானது அந்த அலிசின்ற அந்த காம்பவுண்டு.
அதுக்கு பேஸா இருக்கிறது வந்து சல்ஃபர். இந்த சல்ஃபர் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அது நிறைய பழைய பயன்களை வந்து தருது. கொழுப்பை கரைக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமா பயன்படுது. அந்த ரத்தத்தை நீர்மமா வச்சுக்குது, மூளையில நடக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்பெனி, இந்த மாதிரி நிறைய இது வந்து அதுல இருக்கு. ஆனா இந்த சல்ஃபரை வந்து நம்ம, சல்ஃபர்ன்றது என்ன, கந்தகம் தான். இந்த சல்ஃபரை நம்ம ரெகுலரா கெமிக்கல் ஃபார்ம்ல எடுக்கும்போது கொஞ்ச நாளைக்கு நம்மளால ரெகுலரா வந்து அதை வந்து எடுத்துட்டு போக முடியாது இல்லையா. ஆனா இதை நீங்க பூண்டா வந்து லைஃப் லாங்கா டெய்லி நம்ம உணவுல பயன்படுத்துறோம். ஆனா இவ்வளவு இதுல வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுல நம்ம பயோஃபார்ம்ல பயன்படுத்துறோம். இதுல வந்து அதை வந்து சிந்தட்டிக்கா அந்த இதை மட்டும் நம்ம பிரிச்சு வந்து பயன்படுத்துறோம். ஸோ நம்ம கொஞ்சம் நமக்கு தேவை அதிகமா இருக்கும் போது, இல்ல வந்து உடனே தேவைன்ற போது நம்ம கொடுக்குறோம். இது வந்து எந்த சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மெதுவா தான் வேலை செய்யும், இது கொஞ்சம் வேகமா வேலை செய்யும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த நம்ம பயோஃபார்ம்ல கொடுக்கும்போது அதோட தீவிரத்தன்மை வந்து குறையுது, கொஞ்சம் லாங் டேர்ம் எடுத்துக்குது, ஆனா நமக்கு நிரந்தரமான தீர்வு தருது. அதுதான் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசமும் அதுதான். பிளஸ் வந்து அவங்க அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி இது எவ்வளவு கொடுக்கலாம், அந்த 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 கெமிக்கலை எவ்வளவு டோசேஜ் கொடுத்தா எவ்வளவு தீங்கு, இல்லை இவ்வளவு கொடுத்தா இது மருந்து அப்படின்றத வந்து டெரிவ் பண்றாங்க. ஸோ இதுல நல்லது கெட்டது அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களா இந்த டோசேஜ் அதிகமா கொடுத்தா அதனால எதுவும் பாடியில எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா, இம்பாக்ட் கிட்னி லிவர் இந்த மாதிரிலாம்? எந்த ஒரு மருந்துமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்ப ரீசெண்டா கூட வெங்காரத்தை சாப்பிட்டு வந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அது மிகவும் சோகமான விஷயம்தான். நாங்க சித்த மருத்துவத்துல ஒரு பொருளை, பாஷாணத்தை வந்து சித்த மருத்துவத்துல கையாளுவோம், அது உண்மை. அதுதான் பழனிமலை போகர் சிலையை வந்து உருவாக்கி நவபாஷாண கட்டுல உருவாக்கி அதை மருந்தா இன்ன வரையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றதுதான் ஒரு மருத்துவரோட வேலையே. புரியுதுங்களா? ஒரு பாஷாணங்களை வந்து நாங்க பொதுவா வந்து பாஷாணங்கள், பற்பங்கள், செந்துரங்கள் அப்படின்றத பயன்படுத்தும் போது 1 அரிசி அளவு 2 அரிசி அளவு அப்படின்றதான் கொடுப்போம். அது இல்லாம பத்தியம் வைப்போம். அதாவது வந்து 7 நாள் மருந்து, 7 நாள் பத்தியம். அதாவது வந்து 7 நாள் மருந்து எடுக்கும்போது பத்தியம், அதுக்கப்புறம் 7 நாள் வந்து கேப் விட்டுருவோம், அப்புறம் மறுபடியும் மருந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு ப்ராப்பரா டயட்டு, ஸோ அந்த உணவு எடுக்கும்போது என்ன டயட்டு எடுக்கணுன்றதும் தீர்மானிப்போம். பொதுவா நாகப்பருப்புன்றது ஒண்ணு நான் சொல்றேன். நாகப்பருப்பம் அப்படின்றத கொடுப்போம். நாகப்பருப்புனா வேற ஒண்ணும் இல்லை, ஜிங்க். நாகம்னா அந்த துத்தநாகம், அது வந்து ஜிங்க். அதை வந்து நம்ம ஜிங்க், விட்டமின் ஜிங்க் எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம். விட்டமின் ஜிங்க் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. ஆனா இந்த ஜிங்க் நம்ம கொடுக்கும்போது சல்ஃபர், அதாவது வந்து காப்பர் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம உடம்புல கம்மியாகும். பிளான்ட்ல நம்ம காப்பரும் பல மெட்டபாலிசத்துக்கு நம்ம உடம்புல தேவை இருக்கு, சரிங்களா? பல ஹார்மோன் இது ஆகிறதுக்கு, ஸ்கின் மெட்டபாலிசத்துக்கு எல்லாத்துக்குமே காப்பர், ஜிங்க் வந்து தேவை, சரிங்களா? ஸோ ஜிங்க் சார்ந்த மெடிசன் கொடுக்கும்போது காப்பர் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அப்ப அந்த டிசீஸ் வைஸும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்ப கனெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம எவ்வளவு எடுத்தாலும் நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு அப்சார்ப்ஷன் வந்து 30 மில்லிகிராம், 40 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டோசேஜ் அதிகமாக கொடுத்தாலும் இவ்வளவுதான் அப்சார்ப்ஷன் இருக்கு. அதனால அதுல வந்து அளவு, என்ன பிரச்சனை, அவங்களுக்கு கொஞ்சம் பத்தியை வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எனக்கு அந்த பொண்ணோட விஷயத்துல கண்டிப்பா டோசேஜ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதிகம். ஏன்னா ஒரு அரிசி அளவு 2 அரிசி அளவு சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுலயே அது எல்லா பாய்சன் இதுக்குமே லீத்தல் டோஸ்ன்னு ஒன்று இருக்கு. லீத்தல் டோஸ்னா பாதிப்பு, உயிர் போகிற அளவு பாதிப்பு உண்டாகக்கூடிய டோசேஜ் இருக்கு. அதை மீறும் போதுதான் அந்த பாதிப்பு வந்து உண்டாகும். ஸோ எப்போதும் அதனாலதான் வந்து மருந்து எடுக்கும்போது ஒரு சரியான மருத்துவ ஆலோசனையோட எடுக்கணும். நார்மலா நம்ம சாப்பிட்றது இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, பூண்டு, இது நாவக்கொட்டை பொடி, இந்த மாதிரியான உணவு சார்ந்த மருத்துவ பொடிகள் வருது பாத்தீங்களா, அது எடுக்கிறது வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. அது நமக்கு ரெகுலரா அதை நம்ம உணவுல பயன்படுத்துறோம். ஆனா சில மருந்துகள், பற்பங்கள், செந்துரங்கள், சில பெரும் மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை கரெக்டா மருந்து முடிக்கணும்.
அதுக்கப்புறம் டோசேஜ் இருக்கு, எவ்வளவு தேவை அப்படின்றது இருக்கு. அத சம்டைம்ஸ் வந்து அப்படி எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு சில உணவு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் செய்வோம். ஸோ அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது, சித்த மருத்துவமா இருந்தாலும் கரெக்டான மருத்துவரோட ஆலோசனை எடுக்கிறதா ரொம்ப நல்லது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்னு, அதனால பெரிய அளவுல பாதிப்பு வருமா? எப்படி அது அது எந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு ஒரு இது வச்சிருப்பீங்க இல்லையா? அது கண்டிப்பா பெருமருந்துகள் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து சில டைம்ல நான் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒன்று நான் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ கீழே விழும்போது வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தலையில வந்து அடிபட்டது. தலையில அடிபட்டு அவங்களுக்கு வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்றத சொல்லுவாங்க. சப்டியூரல் ஹெமட்டோமானா அந்த மூளையில சில டைம்ல ரத்தக்கட்டு வந்து உருவாயிரும். அது வந்து அந்த அந்த அது ஒரு பெரிய பெரிய மாஸ் மாதிரி இதாகும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இதை வந்து சர்ஜரி பண்ணி தான் வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா சர்ஜரிக்கு வந்து அவங்க உடம்பு வந்து இதாகலை அப்படின்றதுனால அந்த அம்மா வந்து ஒத்துக்கல. மெயினா சொல்லணும்னாக்கா, இல்ல அந்த அம்மா பயந்துட்டு வந்து நான் ஒத்துக்கல, நான் சர்ஜரிலாம் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்றது சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு அதனால என்ன பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அந்த ஹெமட்டோனால அந்த ஆப்டிக் நர்வுன்னு சொல்லுவோம், மூளைக்கும் இது கண்ணுக்கும் இடைப்பட்ட நரம்புல அது வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த அழுத்த ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வந்து பார்வை வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த ஒன் சைடு பார்வை வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அப்ப அவங்க வந்து நான் வந்து கண்களுக்கும் கொஞ்சம் பார்ப்பதனால வந்து அவங்க வீட்டில் வந்து என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி இருக்கு, இது உங்களால வந்து பார்வை கொண்டு வர முடியுமா அப்படின்றத நம்ம சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த சரி அவங்க வந்து இத்தனைக்கும் வந்து சர்ஜரிக்கு அட்மிஷன் ஆகி சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு வந்து பயந்து வெளியில வந்தவங்க. இப்போ சரி ஓகே ரைட்டு அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால சரி நான் மெடிசன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுத்தோம். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, பூண்டு ரசாயனம் அப்படின்றது வந்து ஒரு மெடிசன். அது பேசிக்காக வந்து பூண்டு, கொடிவேலி போன்ற மருந்துகள் வந்து அதில் வந்து சேருது. அதில் கொஞ்சம் நிறைய மருந்துகள் வந்து சேருது. அது கொஞ்சம் பெருமருந்து தான், அது லேகிய ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ அதை கொடுத்துட்டு கண்கள் நரம்புகளை வந்து பலமாக்கக்கூடியது, அதாவது வந்து நரம்புறமாக்கி செய்கை உடைய மூலிகைன்றது வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும்போது ஏன் வந்து இதில் வந்து பூண்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பூண்டு வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து நல்லா குறைக்கும். அதாவது வந்து மூளையில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனு, லிவரில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை, ரத்த கட்டுகள் வந்து எங்கேயாவது இருந்ததுன்னா பூண்டு கரைக்கிறது வந்து நல்ல வேலையை செய்யும். சரிங்களா? ஸோ அதனால இதை வந்து மலை பூண்டை பேஸ் பண்ணது. இதில் வந்து கொஞ்சம் பெருமருந்துகள் எல்லாமே சேரும். அப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளார அந்த கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த சப்டியூரல் ஹெமட்டோமா கரைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கண் பார்வை வந்து திருப்பி கிடைச்சிது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய கேஸ். ஏன்னா வந்து மூளையில ஒரு ரத்தக்கட்டு உருவாகி அதனால அவங்களுக்கு பார்வை இழப்பு ஏற்படுது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்றத வந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் பெருமருந்துகள் தான் நம்ம கொஞ்சம் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கேசஸும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து வயதானவங்க, அந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் சேஃபா? கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ ஆங்கில மருத்துவம் ப்ராப்பரா வந்து ஒரு 100-200 வருஷம் தான் இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி மனித குலம் எப்போதான் இருக்கு. அப்போந்தே வந்து கர்ப்பிணி பெண்கள் ஆகட்டும், குழந்தைகள் இதாகட்டும், எல்லா பகுதியிலும் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. என்ன அது வந்து கொஞ்சம் மூலிகை சார்ந்து கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்குன்னு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனி இது இருக்கு. அதை பற்றி நிறைய பாலவாகடம் போன்ற புக்குகள் வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நோய் வரும் அப்படின்றத வந்து இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான இது இருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது யூகிமினியோட கரு உற்பத்தி அந்த நூல் இதில் நமக்கு இப்போ நிறைய வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது வந்து நம்ம இப்போ தேவைன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி வயிற்றுல உள்ள என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு யூகி முனின்றது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம் தோராயமா.
இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவரு கரு உற்பத்தி அப்படின்றத பாட்டு எழுதும் போது கர்ப்பப்பையில குழந்தை நாள் வந்து எள்ளு சைஸு, இப்போ அடுத்தது வந்து அவரை, புளியங்கொட்டை, பள்ளி போல் இருக்கும். அதோட கரெக்டா அதோட பேட்டர்ன் இப்ப நமக்கு தெரியுது இல்லைங்களா? நம்ம படிக்கும்போது முதல் நாள் இந்த சைஸ்ல இருக்கு, இவ்வளவு நாள் இருக்கு. அத யூகிமினி கரு உற்பத்தி அப்படின்ற அந்த பாடல்ல அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. நாம இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். இப்ப நமக்கு தெரியுது, நம்ம ஸ்கேன் பண்ணி பாக்குறோம், இப்ப இந்த சைஸ்ல இருக்கு, இந்த இதுல இருக்குன்றது. ஆனா அது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்குல்ல. அது தெரிஞ்சு அது இந்த இதுல இருக்கு. அப்ப இந்த மாதிரியான இது இருக்கும். அந்த கரு வந்து திரும்பிடுச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம அதை வந்து கையை கொண்டு திருப்பணும் அப்படின்றது இருக்கு. அப்போ அதுக்கு அந்த டைம்ல அவங்க பண்ண வேண்டிய யோகாசனங்கள் எப்படி இருக்கு, அதுக்கான வந்து என்ன மருந்து கொடுக்கணும். சப்போஸ் வந்து அந்த கர்ப்பப்பை வீக்கா இருந்துச்சுனாலோ இல்ல அதுல இருந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுனாலோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல இருந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படுற மாந்தத்துல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்றதுக்கு உரை மாத்திரையில இருந்து கொடுக்கணும். என்ன அவங்களுக்குன்னு ஒரு டோசேஜ் இருக்கும். நான் முன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய குழந்தை வைத்தியர்னே வந்து நிறைய இருப்பாங்க. இன்ன வரையும் நிறைய பேர் இருக்க தெரியும், எனக்கு தெரியும். கன்னியாகுமரி சைட்ல குழந்தை வைத்தியர்னு இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே குழந்தைகளுக்கு சித்த வைத்தியம் பார்க்கறதுக்குன்னு தனியா ஒரு வைத்தியர்கள்லாம் இருந்திருந்தாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தங்க சித்த மருத்துவத்துல மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் மருந்துன்னு எடுத்துக்கிறதா இல்ல லைஃப் ஸ்டைல் காரணமா அப்படின்றது? அதாவது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 100% ஒரு நோயை வந்து குணப்படுத்துறோம் அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. எந்த டாக்டரும் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படி உங்ககிட்ட வர நோயை 100% குணப்படுத்திடுவோம் அப்படின்னா நீ கடவுளா தான் இருக்கணும். நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து லங்ஸ்ல வந்து எனக்கு பிரச்சனை இருக்கு, லங்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. நார்மல் சளியில இருந்து, கேன்சர்ல இருந்து, ஃபைப்ரோசிஸ்ல இருந்து, எடிமா எல்லாம் இருக்கு. நான் லங்கு டாக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்தேன் அப்படின்னா என்கிட்ட நீ எப்படிப்பட்ட கேஸை நான் லங்கு சம்மந்தமா கொண்டு வந்தேன்னா குணப்படுத்திடுவேன்னா அப்ப நான் கடவுள்ற ஸ்டேஜ் ஆயிரும். புரியுதுங்களா? எந்த நோயா இருந்தாலும் 100% அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து ஒரு நம்ம உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுக்கு இதை கொடுத்தா இது ரெடி ஆகும் அப்படின்றத எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நாங்க ஒண்ணு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய பேசஸ் வந்து நிறைய பேரை நாங்க பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த உணவு பரிந்துரைக்கணும், இந்த மருந்தை பரிந்துரைக்கணும், அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருது. நான் சொன்ன மாதிரி அந்த சப்டூரல் ஹெமோடோமா கேசஸ்ல உண்மையிலே பெரிய கேசஸ். அப்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல இதா இருக்கு. ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட வர 100 கேஸையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட முடியும் அப்படின்றதெல்லாம் எந்த மருத்துவரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அப்போ ஒரு ஒரு என்னோட ஆசன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது வந்து நீ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதாவது வந்து நோய்க்கு நீ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து 60% பேருக்கு வேலை செஞ்சிச்சுன்னா அந்த மருந்து சக்சஸ் ஆன மருந்துடா அப்படின்றத சொல்லுவார். ஏன்னா இந்த நோய் இப்ப உதாரணத்துக்கு வந்து இடுப்பலின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இடுப்பலின்றது வேணாம், சரி கண் சார்ந்த பிரச்சனையை எடுத்துப்போம். இப்ப கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வர எல்லா கேஸுக்குமே என்னாலையும் வந்து முழு தீர்வை வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்கலாம். ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் வேற இருக்கலாம், இல்ல மருந்துகள் வந்து டோசேஜ் பத்தாத இருக்கலாம், அவங்களோட உணவு முறை, வாழ்க்கை முறை, இது எல்லாமே சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால அதை 100%ன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில நம்ம சொல்றோம். எதுவா இருந்தாலும் எதுவா இருக்கட்டும். இப்போ ஒரு சர்ஜன் இருக்காரு, அவர் வந்து எடுத்த எல்லா கேஸுமே நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும், ரோபோட்டிக்கே வச்சு சர்ஜரி பண்ணாலும் 100% அந்த கேஸ் வந்து நான் வந்து சரிப்படுத்த முடியுன்றதை சொல்ல முடியாது இல்லையா? எப்போதும் ஃப்ளா வந்து எப்போதும் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா 100% சொல்ல முடியாது. நமக்கு வரவங்கள எத்தனை சதவீதம் பேர் குணமாகறாங்கன்றது தான் நமக்கு கணக்கு. தேங்க்யூ டாக்டர். நல்லது, வணக்கம்.